நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து ஒயிட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். இன்னொருத்தங்க கூட வாழறதுன்றதே கொஞ்சம் கிட்டத்தட்ட எனக்கு அருவருப்பாக இருக்குது. அப்படின்னா அதாவது இந்த பாடியை இன்னொருத்தர் தொட போகிறாரு அப்படின்றதே என்னால் அதை ஜீர்ணிக்க முடியல. கணவன் மனைவியாக கண்ணுக்கு முன்னாடி வாழற பேரண்ட்ஸ், அவங்களுடைய வாழ்க்கை இந்த காலத்து குழந்தைகளினுடைய வாழ்க்கை பார்வையை பாதிக்குது. அதாவது தியாகமாக சொல்லிக்கலாம், உங்களுக்காக தான் வாழறோன்னு. பட் அப்படி ஒரு வாழ்க்கை நீங்கள் ஏன் வாழறீங்கன்றது தான் கேள்வி. உலகத்திலே ரொம்ப இருக்கிறதுலே பெரிய கொடுமை என்ன தெரியுமா சார்? நமக்கு பிடிக்கவே பிடிக்காத ஸ்மெல்லோட ஒருத்தர் நம்ம கூட இணையிறது தான். பிரித்தானியா மாதிரி விவகாரங்களில் சொசைட்டி ஒரு சைலண்ட் க்ரைம் பார்ட்னர். இந்த அருவருப்பு ஒவ்வொரு குடும்பத்துலேயும் குழந்தைகள்கிட்ட வளரும்போது வளருது அப்படின்னு பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த எபிசோடு அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். மனங்கள் வெர்சஸ் மனிதர்கள் இஸ் ஈக்குவல் டு கதைகள் அப்படின்ற தொடரில் கவுன்சிலர் திரு ஜெய்சன் அவர்கள் நம்முடைய தொடர்ந்து பேசிட்டு வராங்க. இன்னைக்கும் இணைஞ்சிருக்காங்க, அவங்களை வரவேற்கலாம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். இப்போ இன்னைக்கு இது என்னன்னா, அந்த திருமணம், அதாவது இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் இருக்காங்களே, ஜென்சி அந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, அவங்கள பொறுத்தளவில் திருமண வாழ்க்கையை எப்படி பார்க்குறாங்க சார்? இது சம்மந்தமாக நீங்கள் கேஸ் டீல் பண்ணியிருக்கீங்களா? சமீபத்தில் ஒரு பேரண்ட்டை ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு வந்தாங்க. ரொம்ப சிம்பிளான காரணம், பெண்ணுக்கு திருமணத்தில் விருப்பம் இல்லை. ஏர்ன் பண்ணுறாங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர், பேங்க் சேவிங்ஸ் இருக்குது, விருப்பம் இல்லை. அதாவது நல்ல ஏஜ்னு சொல்கிற அந்த 23, 24 அப்படின்னு பண்ணலாம், ஆனால் விருப்பம் இல்லை. பேரண்ட்டுக்கே உண்டான சில என்கொயரிலாம் இருக்குல்ல, வேறு யாரையும் விரும்புகிறியா? இல்லை. வேறு கம்யூனிட்டி, ஜாதி, அதனால் சொல்லாமல் இருக்கியா? இல்லை. வேறு ஏதாவது ஃபெயிலியரா? இல்லை. அப்புறம் ஏன் அது தெரியல அப்படின்னு வந்தாங்க. பெண்ணை பார்க்கணுன்னு ஆப்வியஸாக முதல்ல பேரண்ட்ஸ்கிட்ட பேசினேன், அப்புறம் பெண்ணை பார்க்கணுன்னு சொன்னேன். பெண் வந்தாங்க. இந்த பெண் வரும்போதே பேரண்ட்ஸ்கிட்ட சொன்னது மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியெல்லாம் எனக்கு எதுவும் சொல்லக்கூடாது, கன்வின்ஸ் பண்ணிடக்கூடாது. ஆமாம். பேரண்ட்ஸுக்கிட்ட நான் சொன்னது அவர்கிட்ட ஒரு அனுபவம் இருக்குது, நீ பேசுகிற, அவர் ஏதோ சொல்லுவார், வேணும்னா எடுத்துக்க, வேண்டாம்னா தூக்கி போட்டு வந்துரு. உனக்கு என்ன அதிகபட்சம் ஒரு 1 hour வேஸ்ட். வேண்டாம் நினச்சா தானே. ஆனால் வேணும்னு ஒரு லைன் கிடைச்சாலும் அது உனக்கு லைஃப் லாங் முக்கியமானது. திருமணம் பண்ணிக்கணுன்றது இல்லை, உன் பார்வையில் எதை மாற்றிக்கிட்டாலுமே அது லைஃப் லாங் நல்லது தானே அப்படின்னு இப்படி சொல்லுங்கன்னு சொன்னேன். இதை பார்த்துட்ருக்கிறவங்களுக்கும் சொல்கிறேன், உனக்கு ஒரு கவுன்சிலிங் வா, அவர்கிட்ட பேசினா நீ மனசு மாறிடுவேன் அப்படியெல்லாம் சொல்லி என்ன கிட்டத்தட்ட இந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது பூச்சாண்டி காட்டுவோமே, அந்த நீ சாப்பிடு இல்லைன்னா பூச்சாண்டிகிட்டு பிடிச்சி கொடுத்துருவேன்னுவாங்க. அந்த மாதிரி ஆக்கினா வர்றவங்க யாரும் they may not be willing. வந்தாலுமே அவங்க வில்லிங்காக பேச மாட்டாங்க, பயத்தோடவே வரும். ஆமாம். அதுக்கு பதில் இந்த ஃபீல்டில் ஒரு பர்சன் இருக்கார், ஆமாம், அவர்கிட்ட ஒரு 1 hour என்ன நடக்க போகுது? ஆக்சுவலாக 1 hour ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. 45 minutes to 1 hour. அதில் சில பாயிண்ட்ஸ் கிடைக்கலாம். கிடைச்சா சரியாக இருந்தால் எடுத்துங்க, சரியில்லைன்னா தூக்கி போட்டு போங்க, அவ்வளவுதான். அது அப்படி சொல்லும் பொழுது நார்மலாக என்ன ஆகுதுன்னா, வர்றவங்களுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் குறையுது ஒன்று. அப்புறம் ப்ரீ டிசைடட்னு சொல்லுவேன் நான். வர்றதுக்கு முன்னாடியே சில விஷயங்களை டிசைட் இப்போ சொன்னாங்களே, கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லக்கூடாது அப்படின்றப்போ அதான் ரெசிஸ்டன்ஸ், அந்த எதிர்ப்புணர்வோடு உட்கார்றது. அது சரியாக வராது. என்ன யார் என்ன பேசினாலும் அதுக்கு ஒருவேளை இதுவாக இருக்குமோ, இப்படி பேசி நம்மளை அப்படின்லாம். ஸோ ஓப்பனாக இருக்கணும்னா முதல்ல இந்த மாதிரி ஒரு மனநிலையில் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லேன். அது மாதிரி சொன்னாங்க, வந்தாங்க.
பேச ஆரம்பித்தோம். அந்த பெண் நிறைய பேசினாங்க. அதை சுருக்கமாக நான் சொல்கிறேன். ஒன்று, இன்னொருத்தங்க வந்து கூட வாழறதுன்றதே கொஞ்சம் கிட்டத்தட்ட எனக்கு அருவருப்பாக இருக்குது அப்படின்னாங்க. அதாவது இந்த பாடியை வந்து இன்னொருத்தர் தொட போகிறாரு அப்படின்றதே என்னால் வந்து அதை ஜீரணிக்க முடியல. அது எனக்கு ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குது. சரி, ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஒரு 1.75 lakhs earn பண்ணுறாங்க பர் மந்த். ஸோ போதும். நான் வந்து எனக்கு எந்த பழக்கமும் இல்லை. நான் அங்கே இங்கெல்லாம் போய் சுற்றுறாலாம் கிடையாது. வேலை உண்டு. ரூம் எடுத்திருக்கேன். இப்போ வீடு எடுக்கலான்னு பிளான் பண்ணுறேன். அவ்வளோதான் நான் என் வாழ்க்கை. ஏதாவது மூவி இதுக்கு போவேன். அதுவும் எல்லாம் ரிவ்யூலாம் நல்லா இருந்துன்னு போட்டிருந்தா போய் பார்ப்பேன். அவ்வளோதான். வேறு எதுவும் எனக்கு பழக்கம் இல்லை. ஸோ எனக்கு இது ஃபினான்ஷியலாக போதும். இந்த டாபிக் இன்னும் உள்ளே போகுது. அதில் வந்து எனக்கு பெரிய செக்ஷுவலாக ஈடுபாடு, அட்ராக்ஷன் அதெல்லாம் பெருசாக எனக்கு இருக்கிற மாதிரி தெரில. அது எனக்கு பிடிக்கவும் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம உடம்பை இன்னொருத்தன் ஆக்கிரமிப்பு செஞ்சு அதுலாம் எனக்கு ஐ டோன்ட் லைக் இட். மேபி எனக்கு ஃப்யூச்சரில் வந்து ஒரு வில்லிங் இருந்தால் இதை பற்றி கன்சிடர் பண்ணலாம். ஆனால் இல்லை, வெளிப்படையாக சொல்லணுன்னா இல்லை, அருவருப்பாக தான் இருக்குது. இவங்க பேசும்போது மீண்டும் மீண்டும் இந்த அருவருப்புன்ற வார்த்தையை ஒரு 5-6 தடவை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இவங்கள்ட்ட என்ன பேசணும், என்ன நடந்ததுன்றதுக்கு முன்னாடி முதல்ல சில விஷயங்கள் நம்ம இதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியலை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவோம். கணவன் மனைவியாக கண்ணுக்கு முன்னாடி வாழற பேரண்ட்ஸ், அவங்களுடைய வாழ்க்கை இந்த காலத்து குழந்தைகளினுடைய வாழ்க்கை பார்வையை பாதிக்குது. நெகட்டிவாக கூட பாதிக்குது. நெகட்டிவாக நிறைய பாதிக்குது. ஏன்னா இப்போ போன தலைமுறையில் இப்போது அப்பா வந்து அம்மாவை எப்பவும் அடக்கி தான் வச்சுருப்பார். அப்படி ஒரு பொதுவான பார்வை சொல்கிறேன். சில குடும்பங்கள் ஃப்ரீயாக இருக்கும். சில குடும்பங்களில் மனைவி கணவரை அடக்கி வைக்கிறது அப்படி இருக்கும். இந்த அடக்கி வைக்கிறதுன்றது இந்த தலைமுறைக்கு அப்படியே ஆப்போசிட். அதை தான் அவங்க அருவருப்புன்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஃபைண்டிங். இந்த அருவருப்புன்னா என்ன அப்படின்னு பேசும்போது, இப்போ எங்கள் அப்பாவே எடுத்துங்களேன். எங்கள் அப்பாவுக்கு எல்லாமே எங்கள் அம்மா தான் செய்யணும். அவர் இன்னர் வேர் கூட எங்கள் அம்மா எடுத்து வைக்கணும். அப்போ தான் அவர் போடுவார். அவர் எங்கேயாவது மழை பெய்கிறப்ப வெளில போயிட்டு வந்தார்னா செருப்பெல்லாம் சேறு இருக்கும். எங்கள் அம்மா தொடச்சி வைப்பாங்க. இன்றைக்கி கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க அப்படி இருக்க போகிறதில்ல. ஆனால் இந்த சாயலில் தான் இருப்பாங்க. அவன் ஷூவை பாலிஷ் போடுன்னு சொல்ல மாட்டான். ஆனால் காரை எடுத்துகிட்டு போனியே அப்படியே போய் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்க வேண்டியதானேன்னு கேட்பான். அதனால் எனக்கு அருவருப்புன்னு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணதில் ஒன்று. இப்போ இந்த பக்கம் உளவியல், இந்த பக்கம் கேஸ் ஸ்டடி ரெண்டையும் ரிலேட் பண்ணுறேன். ரெண்டாவது, ஃபினான்ஷியலாக எங்கள் அப்பா வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக வாழலை. வரவு செலவு இழுபறி அப்படி தான் வாழ்ந்தார். அந்த வரவு செலவு இழுபறி அதை வந்து அவர் வந்து அந்த ப்ரெஷரை வந்து அம்மாக்கிட்ட தான் காமிச்சார். கத்துவார் அம்மாக்கிட்ட. இப்போ அம்மா வந்து ஏங்க அந்த கிளாக் வந்து கை தடு மாதிரி கீழே விழுந்துருச்சுங்க, ஒன்று புதுசு வாங்குங்க அப்படின்னு சொன்னால் 500 சில்லறைக்கு 600 சில்லறைக்கு இல்லை 1000 சில்லறைக்கு எவன் வாங்குறது, எவன் செலவு இருக்குது அப்படின்னு அப்பா வந்து ஒரு 1.5 மணி நேரம் பேசுவார். ஸோ பொருளாதார ரீதியாக சரியில்லாத ஒரு கணவன் மனைவி உறவை தான் நான் பார்த்தேன். அதாவது ஏற்றுக்கோ பறிச்சிக்கோன்னு இருக்கிற வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போதெல்லாம் இவங்க 2 பேரும் அடிச்சுக்குவாங்க. அந்த ஒரு வாழ்க்கையை தான் நான் பார்க்குறேன். அதனால் பொருளாதாரத்தில் நான் நல்லா ஸ்ட்ராங்காக இன்னும் நினச்சேன், ஆயிட்டேன். அப்படின்னா கல்யாணம் செஞ்சுக்கணும் தானே, திருமணம் செஞ்சுக்கணும் தானே? இல்லை, பொருளாதாரம் சரியில்லை, பிரச்சனையாக இருந்தது அவங்களுக்கு. எனக்கு பொருளாதாரத்தை சரி பண்ணிட்டேன், அவ்வளோதான். நான் போய் அதனால் திருமணம் பண்ணிக்கணும்லாம் இல்லை. இது ரெண்டாவது, இந்த அருவருப்புக்கு ரெண்டாவது காரணம். மூணாவது, நான் வந்து சின்ன வயசில் என்னென்னு விவரம் தெரியாமல் பார்த்ததுலேருந்து, இப்போ கொஞ்சம் எனக்கு விவரம்னு தெரிய ஆரம்பித்ததுலேருந்து பார்க்கறதுலேருந்து, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியாக இருந்தாலும் சரியில்லைன்னாலும், விருப்பம் இருந்தாலும் விருப்பம் இல்லைன்னாலும், அவங்க ஒரு இழவுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க, டெத்துக்கு போயிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மா வேணும் நைட்டு. அப்போ எனக்கு அது மூன்றாவது அருவருப்பு. ஸோ ஆண்கள் வந்து செக்ஷுவலாக இப்படி தான், நான் என்னவாக இருந்தாலும் வேணும்,
அப்போ அது எனக்கு பிடிக்கல. வராது, பிடிக்கல. ஸோ அந்த 3 காரணங்களால் எனக்கு இது வேண்டாம். என்னை வந்து ஒருத்தர் அடிமைப்படுத்துவார். பொருளாதார ரீதியாக இப்போ திருமணத்துக்கு பிறகு என் பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ பொருளாதார ரீதியாக இதை ஏன் இந்த செலவு பண்ணேன், அதை ஏன் அந்த செலவு பண்ணேன்னு யாரோ ஒருத்தர், இப்போ நான் வந்து ஏர்ன் பண்ணுறேன், நான் பாட்டுக்கு நிம்மதியாக இருக்கேன். யாரோ என்னமோ பண்ணால் அப்போ நான் அது எனக்கு சரியாக எல்லா நிலைகள்லையும் அடிமைப்படுத்தப்படுவேன் அப்படின்ற ஒரு பயத்தின் காரணம். இப்போ நீங்கள் இந்த தலைமுறை வந்து நிறைய மனதால் ஃப்ரீ ஆகிடுச்சு, நல்லா வந்திருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த தலைமுறை யாரை பார்த்து வளருது? இப்போ மேபி இந்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை வேணால் இந்த விஷயங்கள்லாம் சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் இதுலேயும் நாம் ஏற்கனவே பேசின ரித்தன்யாலாம் வராங்க இதுலேயே, இந்த தலைமுறையிலே. ஆனால் போன தலைமுறையை பற்றி இப்படி ஒரு பார்வை இருக்கிறது. அதாவது போன தலைமுறையில் சிறப்பான கணவன் மனைவி இருக்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மையோ அவ்வளவுக்கு அவ்வளவு இப்போ நாம் சொன்ன தலைமுறை கணவன் மனைவியும் இருக்காங்க. இப்போ அதை பார்த்து வளர்கிற குழந்தைகளுக்கு திருமணம் பற்றிய ஒரு பெரிய அபிப்பிராயங்கள் இல்லை. இது வந்து எப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஆண் பையனாக இருந்தால் திருமணம் எப்போ உங்களுக்கு சரியாக வரும்னா, இப்போ இருக்கிற தலைமுறை கணவன் மனைவி வந்து அவங்க வீட்டில் அப்பா அம்மா, இப்போ இருக்கிற தலைமுறையினுடைய ஆண் பையனுடைய அப்பா அம்மா ஈக்குவலாக இயல்பாக சிரித்து பேசி ஃப்ரெண்டாக அப்படி வாழறத பார்த்தா இந்த பையனுக்கு வந்து திருமணத்தில் ஆசை வரும். நடிக்கக்கூடாது, உண்மையிலேயே வாழணும். உண்மையிலேயே வாழணும், நடிக்காமல். அதே மாதிரி பொருளாதார ரீதியாக என்ன சேலஞ்சஸ் இருந்தாலும் அது உறவை பாதிக்காமல் இருக்கணும். 3வது அவங்க 2 பேருக்கான உடல் இணைதல், அதில் வந்து மனைவிக்கு பிடிக்கலைன்னா கணவர், கணவருக்கு விருப்பம் இல்லைன்னா மனைவின்னு அந்த ஒரு மென் இடைவெளி கொடுக்க தயாராக இருக்கணும். நோ மீன்ஸ் நோ. ஆமாம், இதையெல்லாம் இந்த தலைமுறை பார்க்குது. அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், இந்த தலைமுறை இன்னொன்றும் பார்க்குது. அம்மாவும் அப்பாவும் இணையிறதே இல்லை. அதாவது ஒரு 10 வயசு 15 வயசுலாம் அவங்களுக்கு இப்போ இருக்கிற தலைமுறைக்கு ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சிருது. அப்போ இதுதானே எங்கள் வீட்லேயும் நடக்கும், அதுவும் தெரிஞ்சிருது. ஆனால் அப்படி ஒன்று நடக்கிறதே இல்லைன்னும் போது இது என்னத்துக்கு இந்த வாழ்க்கை அப்படின்னு தோணுது அவங்களுக்கு. உப்புச்சப்பு இல்லாத, ஆமாம், உப்புச்சப்பு இல்லாத வாழ்க்கை அப்படி ஒன்றும் இல்லை. ஏன்னா 2 பேரும் 2 ரூமில் படுத்து தூங்குவாங்க, இல்லை அம்மாவும் பொண்ணும் பையனும் எல்லோரும் ஒன்றா படுத்து தூங்குவாங்க, இந்த மாதிரி ஏதாவது இருக்கும். அப்போ இவங்களுக்கு இடையில எந்த இதுவும் இல்லை. சும்மா நம்ம அதாவது தியாகமாக சொல்லிக்கலாம் உங்களுக்காக தான் வாழறோன்னு. பட் அப்படி ஒரு வாழ்க்கையை நீங்கள் ஏன் வாழறீங்கன்றது தான் கேள்வி. இப்போ இந்த பெண்ணுக்கிட்ட ஓகே இதெல்லாம் அருவருப்பு. இப்போ உங்கள் உணர்வை மதிக்கிற பையன், உங்களை அடிமைப்படுத்தாமல் உங்கள் உணர்வை மதிக்கிற பையன் கிடைச்சா திருமணம் செஞ்சுக்கலாம். வாய்ப்பே இல்லை அப்படி பையன் அப்படின்னு நாங்கள் சிரிச்சிட்டு. அப்படி இல்லை, ஆனால் இருந்தால் செஞ்சுக்கலாம். எஸ், ஓகே. ஃபினான்ஷியலாக உங்களை எந்த தொந்தரவும் செய்யாத, அதாவது உங்கள் பணம் எனக்கு வேணும்னு மாதத்துலேருந்து கேட்காத, ஃப்யூச்சர்லேயும் கேட்க வேண்டிய தேவையில்லை உங்களுக்கு, அப்படியான ஒரு பையன் இருந்தால் ஃபைன். உடல் இணைதலில் ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுக்குற பையன் இருந்தால் ஓகே. இவ்வளவு தானா, வேறு எதுவும் இருக்கா? கெட்ட பழக்க வழக்கங்கள் எதுவும் இருக்கக்கூடாது. அது என்ன திடீர்னு வருது, அருவருப்பு அப்போ வரலையேன்னு? இல்லை, அதுவும் அருவருப்பு தான். கெட்ட பழக்க வழக்கங்கள் எங்கள் ஃபாதருக்கு இருக்குது. நான் இப்போ நீங்கள் வேறு என்னன்னு கேட்டதுனால அதை யோசிக்கிறேன். ஸோ அப்பா மாதிரி ஒரு ஆண் எனக்கு வேண்டாம், அது மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்து திடீர்னு தண்ணி அடிச்சுட்டு கிடப்பார், அப்பவும் கூப்பிடுவார் அம்மாவை. அதாவது இந்த பொண்ணு சொல்கிறப்ப எனக்கு அது கொஞ்சம் ஆச்சரியமாக கூட இருந்தது. இந்த உலகத்திலே ரொம்ப இருக்கிறதுலே பெரிய கொடுமை என்ன தெரியுமா சார்? நமக்கு பிடிக்கவே பிடிக்காத ஸ்மெல்லோட ஒருத்தர் வந்து நம்ம கூட இணையிறது தான். கன்றாவியான ஸ்மெல் அது. அதோட ஒருத்தர் இணையிறது இருக்குல்ல, அதை விட கொடுமை என்ன இருக்க முடியும்? அப்போ ஆண் இப்படி தான் இருப்பார். ஓகே, அப்போ ஒரு டீ டோட்டலர் இருந்தால், ஆமாம், வேறு எதுவும் அருவருப்பு இருக்கா? அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் இல்லைன்னா அவர் அநேகமாக நல்லவராக தானே இருக்க முடியும். நான் சொன்னேன், இதெல்லாம் இல்லைன்னாலும் வேறு அருவருப்புகளும் இருக்கலாம். அப்படிலாம் இப்போ ஈகோ இருக்கலாம், அனாவசியமாக செலவழிக்கிறது இருக்கலாம், என்னோட அதிகமாக சம்பாதிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஆமாம், அது இருக்கலாம். அப்புறம் வந்து மற்றவர்களை ஏளனமாக பேசுகிறது இருக்கலாம், சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கலாம்.
இல்லை இது மெயினாக இல்லைன்னா ஓரளவுக்கு சரிதான் சார். சரி, அப்போ நீங்கள் எனக்கு கல்யாணம் பிடிக்கலைன்னு சொல்லலை, இதெல்லாம் இல்லாத பையனாக இருந்தால் பாருங்கன்னு சொல்கிறீங்க. அப்படி ஒருத்தன் இருக்க வாய்ப்பே இல்லை. அப்படி ஒருத்தர் இருக்க வாய்ப்பே இல்லைன்னா நீங்கள் ஏன் பயப்படணும்? பாருங்கம்மா, இப்படி வேணும் எனக்கு. உங்கள் மனசுக்கு தெரியும் அப்படி ஒருத்தன் வாய்ப்பே கிடையாது, வரவே மாட்டான். அப்போ தைரியமாக சொல்லுங்கள், நீங்கள் வேணால் இப்படி பாருங்கள், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்கள். இது நல்லா இருக்கே அப்படின்னாங்க சிரிச்சு. அப்புறம் யோசிச்சாங்க. பொதுவாக நான் வந்து கொஞ்சம் யோசிங்கன்றதோடு முடிச்சிடுவேன். நான் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு கவுன்சிலிங்க்கு வந்தவங்க கூட சொன்னாங்க, ஏதாவது ஒரு தீர்வு சொல்லிடுவீங்கன்னு நினச்சேன், நல்ல வேளை நீங்கள் சொல்லலை, நீங்கள் வந்து என்னை யோசிக்க விட்டீங்க. நீங்கள் தீர்வு சொல்லியிருந்தா கூட அவர் தானே சொன்னார்னு ஃப்யூச்சரில் நான் மாறுறதுக்கு உண்டு. இது நானே யோசிச்சு எடுத்தது. பொதுவாக நான் வந்து அந்த டுவர்ட்ஸ் த எண்டு வந்து யோசிங்க, இங்கே தானே இருக்க போகிறோம். அதாவது வாழ்க்கை வந்து 100 வருட மராத்தான் ஓட்டம். அதை வந்து 100 மீட்டர் ஓட்டம் மாதிரி முடிவெடுக்க நினைக்கிறத விட கொடுமை எதுவும் இல்லை. 100 வருடம் எங்கே இருக்குது, 100 மீட்டர்ஸ் எங்கே இருக்குது. 100 மீட்டர்ஸ் ஒரு 10 செகண்டில் முடிஞ்சிடும். 100 வருடம்ன்றது எவ்வளோ மடங்கு, அது பெரிய விஷயம். அப்போ யோசிங்க, ஒரு வாரம் யோசிங்க, அதுக்கப்புறமா பார்க்கலாம். போயிட்டாங்க. அப்புறம் ஒரு ஐ திங்க் ஒரு 2 வீக்ஸ் நினைக்கிறேன். அது கழித்து அம்மாக்கிட்ட வந்து, அம்மா அவர் சொன்னதில் எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிது. என்னது, எனக்கு திருமணத்தில் விருப்பம்தான், ஆனால் பையன் எப்படி இருக்கணும், போதுமா, நாங்கள் அது மாதிரி பார்த்துட்றோம் அப்படின்னு அவங்க அதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஆனால் இடையில ஒன்று நடந்தது. அந்த அம்மா வந்து, நாங்களும் இது தானே சொன்னோம், அவரும் இது தானே சொல்லியிருக்காரு, எப்படி அவர் சொன்னதை கேட்டேன் அப்படின்னா, இல்லை அவர் அந்த அருவருப்புக்கு பின்னாடி இருக்கிறது என்னன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணார். நீங்கள் வந்து நான் அருவருப்புன்னு சொன்னதெல்லாம் அதெல்லாம் மேரேஜ்னால் அப்படி தான் இருக்கும். நீங்கள் எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிது. நானும் அப்படி தான் இருக்கும்னு நினச்சேன். இப்போ வந்து அப்படி எனக்கு வேண்டாம், இது மாதிரி இல்லாத ஒரு பையனாக இருக்கணும். சார், இப்போ இந்த பசங்களை எதிர்பார்ப்பு வைக்கிறாங்கல்ல சார், அந்த பேரண்ட்ஸ் வந்து அந்த எதிர்பார்ப்புகளை எம்பத்தியோடு அணுகாமல் எதற்காக வந்து இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் பழகிருன்ற மாதிரி ஒரு மனநிலையோடு இருக்கிறதுக்கு என்ன காரணம் சார்? சொசைட்டியில் வந்து என் பொண்ணு இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்குது, வயசு போயிட்டே இருக்குது. வயசு போயிட்டே இல்லை, சொசைட்டி நம்மளை கேள்வி கேட்டுகிட்டே இருக்குது. வயசு போயிட்டே இருக்குன்னு ஒரு பேரண்ட்ஸ் சொல்கிறாங்கன்னா, போகிற வர்ற இடங்களில் அவங்கள கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சொசைட்டின்னு அர்த்தம். சொசைட்டிக்கும் இப்போ ரித்தன்யா மாதிரி விவகாரங்களில் சொசைட்டி வந்து ஒரு சைலண்ட் க்ரைம் பார்ட்னர், சைலண்ட் கில்லர் மாதிரி சொல்லுங்கள். ஆமாம், சைலண்ட் கில்லர். ஏன்னா பொண்ணு நல்லா இருக்காளா, நல்ல இடம் அப்படின்னு 10 தடவை சொல்லிட்டா, 11ஆவது தடவை பொண்ணு வரேன்னு நினச்சா நம்மளே போய் இல்லை இருமா, அதெல்லாம் ஊர் உலகத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு ஆரம்பிச்சிருவோம். அப்போ அந்த ஒரு ப்ரெஷர் வந்து இருந்துகிட்டே இருக்குது பேரண்ட்ஸுக்கு. நீங்கள் வந்து அந்த பொண்ணோட எம்பத்திக்காக நின்று பேசியிருக்கீங்க, அது அவங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சு தான் நீங்கள் அவங்களுக்கு பதில் சொல்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு எம்பத்தி இந்த பேரண்ட்ஸ் இல்லாத விஷயனால தான் இந்த ஒரு பேரண்ட்ஸுக்கு அது வரணுன்னா என்ன செய்யணும், ரொம்ப சிம்பிள். இப்போ நான் என்ன செஞ்சேன், நான் வந்து மூன்றாவது மனிதர் என்ன பேசுவார்ன்றதை நான் பிக்சர்லேயே கொண்டு வரல, எனக்கு தேவையும் இல்லை. பேரண்ட்ஸுக்கு ஆனால் 3வது மனிதர்கள் தேவை, உங்கள் திருமணத்துக்கு அது இதெல்லாம் வரணும் நாளைக்கு அப்படின்னு. ஆனால் 3வது மனிதர்கள் ஒரு நிகழ்வுக்கு வந்து போகிற அளவுக்கு தான் தேவை. நாம் எடுக்கிற முடிவு அவங்க என்ன நினைப்பாங்களோன்ற லெவலுக்கு தேவையில்லை, அது தேவையில்லை. அதாவது நம்ம ஒரு 3வது மனிதர்கிட்ட பேசும்போது பகைச்சிக்காமல் இருக்கலாம், அவங்கள்ட்ட ஒரு வருத்தம் வித்தியாசமாக பேசாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம இந்த முடிவு எடுத்தால் அவர் என்ன யோசிப்பார், அவர்லாம் நம்மளை பற்றி என்ன பேசுவார் தெரியுமா அப்படின்றதெல்லாம் இருக்குல்ல. அந்த குடும்பம் நம்மளை என்ன ஏளனமாக பார்க்கும் தெரியுமா அப்படின்னா மற்றவர்களுக்கு அது வேலையே இல்லை. நம்ம தான் நினைக்கிறோம் இவங்கெல்லாம் நம்மளை பார்க்கறதுன்னு, அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாது. சமுதாயம் தொடர்ந்து கேள்வியில் கேட்டுட்டு தான் இருக்கும். ஆமாம், எல்லாத்துக்கும் பதில் சொல்ல யாருனாலே முடியாது. என்னுடைய கணிப்பு சரின்னா நம்ம எம்எஸ் உதயமூர்த்தி அவருடைய புத்தகம் எண்ணங்கள், அந்த புத்தகத்தில் ஒரு வரி வரும், உன்னுடைய எண்ணங்களுக்கு நீயே பொறுப்பு, உன்னுடைய எண்ணங்களின் மூலம் மற்றவர்கள் இப்படி நினைப்பார்கள் என்று நீ நினைப்பதற்கும் நீயே பொறுப்பு. எங்கள் அண்ணன் என்ன சொல்வார் அப்படின்னு நீ தான் நினச்ச, அண்ணன் சொல்லலை.
அண்ணன் சொல்லுவார்னு நீ நினச்ச. அண்ணன்ட்ட கேட்டால் நான் அப்படி நினைக்கலையேப்பான்னுவார், அல்லது அதை விட டூ மச்சாக நினச்சிருப்பார். உன்னுடைய எண்ணங்களுக்கு நீயே பொறுப்பு. அப்போ இந்த சொசைட்டி என்ன நினைக்கும் அப்படின்னா, சொசைட்டி இல்லை, சொசைட்டி என்ன நினைக்கும்னு நீ நினைக்கிற, நீ தான் பொறுப்பு. சொசைட்டி மேலாம் பிடிப்படாது. நம்மளும் பார்ட் ஆஃப் சொசைட்டி தானே சார்? ஆமாம். அப்போ நம்ம என்ன தப்பு? இப்போ நம்ம நாளைக்கு ஒரு மேரேஜுக்கு போகிறோம், மாப்பிள்ளை நல்ல இடம், பெண் நல்ல இடம்னு சொல்கிறாங்க, கேட்டுக்கிறோம். அந்த பெண் வீட்டாரோ மாப்பிள்ளை வீட்டார்கிட்டே கிட்ட போய் நல்ல இடம், நல்ல சூப்பர் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அது ஒரு அன்சீன் அன்செட் ப்ரெஷர் அவங்களுக்கு. இப்போதைக்கு ப்ளஷர், சந்தோஷம். நாளைக்கு அவங்க மாப்பிள்ளை பெண்ணுக்கு ரிஃப்ட் வரும்போது, இவ்வளோ பேர் நம்மகிட்ட சொன்னாங்களே நல்ல இடம்னு சொன்னாங்களே, இப்போ இவங்க பிரிஞ்சுட்டா என்ன ஆகிறது அப்படின்னு அதை அந்த பொண்ணு பேசுகிறதோ மாப்பிள்ளை பேசுகிறதோ காதுலேயே விடாது. அதனால் சொசைட்டி தேவை. சொசைட்டி பொண்ணோ பையனோ தன்னுடைய கஷ்டத்தை கொண்டு வந்து சொல்கிறத கேட்காத லெவலுக்கு தேவையில்லை சார். இதில் பார்க்கும்போது சார், இந்த ஜென்ரேஷனுக்கும் இதுக்கு முந்தைய ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது, அந்த முந்தைய ஜென்ரேஷன் அந்த எமோஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்களே சார், அந்த எமோஷன்ஸை சரியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா? அந்த திருமணம் தொடர்பான விஷயங்கள் வரும் இல்லை, அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. வாழ்ந்து காட்டணும். இப்போது ஒரு கணவன் மனைவி அப்பா அம்மாவாக மாறிடுறாங்க. அம்மாவுக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் அப்பா எப்படி நடந்துக்கிறார், அப்பாவுக்கு பிரச்சனை வரும்போது அம்மா, மோஸ்ட்லி அப்பாவுக்கு பிரச்சனை வரும்போது அம்மா சரியாக தான் நடந்திருப்பாங்க. ஐ எம் ஸ்பீக்கிங் மோஸ்ட்லி. ஆனால் அம்மாவுக்கு பிரச்சனை வரும்போது அப்பா என்ன நடந்துக்க அவர் ஒழுங்காக நடந்துக்க மாட்டார். போ வேலையை பார், சும்மா எதையா புலம்பிட்டு பிரச்சனை கேட்கக்கூடாது. அப்போ மேல் பற்றிய ஒரு தவறான அபிப்பிராயம் பெண் குழந்தைக்கு வருது. ஆண் குழந்தைக்கு இப்படி தான் நான் இருப்பேன், இதுக்கான பெண் அப்படி வருது. அல்லது எங்கள் அப்பா இப்படி இருந்தாங்க, நான் அப்படி இருக்க மாட்டேன், அந்த தெளிவு அப்படின்னு வருது. அது ரொம்ப ரேர். இந்த ரெண்டாவதாக நான் சொன்ன தெளிவு, எங்கள் அப்பா சார் எப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மாவை அடிச்சுட்டே இருப்பாங்க சார், நான் அப்போயே முடிவு பண்ணேன் சார், கல்யாணம் பண்ணால் மனைவியை தொடவே கூடாதுன்னு, அது அடிக்கிறது. அப்போ நான் அது மாதிரி தான் சார் இன்றைக்கி வர இருக்கேன், அப்படி பேசினவங்களாம் பார்த்துருக்கேன். ஆனால் அது ரொம்ப ரேர். மோஸ்ட்லி என்னென்னா, எங்கள் அப்பாவும் அப்படி தான் சார், என்ன மாதிரி தான், அவருக்கும் டக்குன்னு கோவம் வந்துடும், கை வச்சுருவார், நானும் கை வச்சுருவேன், அப்புறம் அவரும் சாரி கேட்பார், நானும் சாரி கேட்பேன், இப்படி தான் பேசுவாங்க, ரிப்ளிகா மாதிரி இருக்கும். ஸோ அந்த பகுதி இருக்க தான் செய்யுது. இந்த அருவருப்பு ஒவ்வொரு குடும்பத்துலேயும் குழந்தைகள்கிட்ட வளரும்போது வளருது அப்படின்னு பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த எபிசோடு வந்து அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ப்ளஸ் நான் நிச்சயமாக சொல்லுவேன், ஐ டோன்ட் நோ வெதர் அப்பா அம்மா இதை படிக்கணுமா எனக்கு தெரியல, ஆனால் தனி மனிதன் வந்து எம்எஸ் உதயமூர்த்தியோட எண்ணங்கள் புத்தகத்தை ஒரு தடவை படிக்கணும். ஏன்னா எண்ணங்களோட ஆரம்ப புள்ளி வெளியில் எங்கேருந்தோ வருது அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஒரு எண்ணம் உருவாகிறதுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம், அகம் புறம் என்ன வேணா இருக்கலாம். ஆனால் எண்ணம் நாம் நினச்சா அதை அழிச்சிடலாம், நாம தான் விதைக்கிறோம், நாம் நினச்சா உருவாக்கலாம். இப்போ ஒரு என்னோடய ஃப்ரெண்டு வந்து வா குடிக்க போகலான்னு கூப்பிட்றாரு, கிளம்பு இல்லை அப்படின்றது வந்து ஒரு எண்ணம். இதை நான் வச்சிருக்கிற வரை ஐ எம் சேஃப், நீ வெளில கிளம்பு, என்கிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்காத, என்கிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்குற மாதிரி இருந்தால் இங்கே வராத. எண்ணங்கள் வருது பாருங்கள், ஒன்று ஒன்றா வந்துடும். எப்போ கூப்பிடுவேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், அது அடுத்த எண்ணம். அல்லது மனசுக்குள்ளே நல்ல வேலை அவன் செலவில் போய் சாப்பிட்டு வந்துடலாம், அல்லது ரொம்ப நாளாக இவனை கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சேன், இன்றைக்கி அவனே கூப்பிட்றான். இப்படி தான் அந்த எண்ணத்துக்கு தான் நம்ம ரியாக்ட் செய்கிறோம். அதனால் எண்ணங்களில் சரியாக இல்லைன்னா பேரண்ட்ஸோட அருவருப்பு, ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு அருவருப்பு. நான் ஒரு குழந்தையோட அருவருப்பை சொல்கிறேன். குழந்தைன்னா டீனேஜ் குழந்தை, 19 வயசு, அப்பாவை பிடிக்காது. ஏன் பிடிக்கல அப்படின்னு கேட்டப்போ, இந்த அருவருப்புன்றது வந்து ஆணாக பார்க்கப்படுறத சொல்கிறேன். இந்த ஆள் குளிக்க போகிறப்ப இன்னர் வேர் இருக்குல்ல, அதை கலட்டி பெட்டில் போட்டு போயிடுவார். அந்த அம்மா திட்டிகிட்டே இருக்குது, கல்யாணம் ஆகி இத்தனை வருஷமாக அந்த பெட்டில் தான் இந்த பொண்ணு படுக்கணும், கழட்டி போட்டு போயிடுறது. மூக்கு சிந்துவார், கச்சி பத்திக்கு போட்டு போயிடுவார், பெட்டில் தான் கிடக்கும். தலையை தவிட்டுவார், துண்டை கொண்டு வந்து போட்டு போயிடுவார், அங்கே தான் கிடக்கும். கண்ணுக்கு முன்னாடியே இங்கெல்லாம் எல்லா இடத்துலையும் தொடச்சிட்டு அதில் போட்டால், ஆண் வந்து இதை ஒரு நாளும் அம்மா செஞ்சதில்லைன்றாங்க.
சார் இப்போ இதில் வந்து அந்த அப்பா வந்து அந்த பெண் குழந்தைய ஒரு பெண்ணாக தான் பார்த்தாரோ? பெண் தானே என்ன கேட்பாங்க? பெண்ணுன்னு பார்க்கல அவர் வந்து இல்ல மனைவி அடிமை நடத்துகிற மாதிரியே நம்ம குழந்தைய அப்படி இல்லை. இது இந்த 2 பேரை வந்து ஒரு ஃபேமிலியில் அவங்க ஒரு 2 ஆப்ஜெக்ட்ஸ் மாதிரி, கட்டில் மாதிரி, சோஃபா மாதிரி, ஃப்ரிட்ஜ் மாதிரி, அதெல்லாம் விட்னஸாக பார்த்துக்கிட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி இவங்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினைக்கல அவர். அது ஒரு பொருள். வீட்டில் மொத்தம் 60 பொருள் இருக்குன்னா இது 2 குழந்தைங்களை சேர்த்து 62. பையன் யோசிக்க மாட்டானா? எத்தனை அப்பாக்கள் குழந்தைங்கள்ட்ட பேசும்போதோ அல்லது ஹாலில் உட்காந்துருக்கும் போதோ இப்படி விரலை மூக்குக்குள்ளே விட்டு என்னென்னமோலாம் பண்ணிகிட்ருப்பாங்க, க்ளீன் பண்ணுறது. அது ஒரு பாத்ரூமில் செய்ய வேண்டிய ஒரு விஷயம்னு நிறைய பேருக்கு அது புரியறதில்ல. இதெல்லாம் சாதாரணது தானே சார் அப்படின்னு கேட்கலாம். இந்த மாதிரி சாதாரணமாக இருக்கிற அருவருப்புகளோட மேஜர் அருவருப்பும் சேரும்போது ஆண் இப்படி தான் போல இருக்குது. எத்தனை பேர் வந்து இந்த கைலின்னு சொல்லப்படுகிற, லுங்கின்னு சொல்லப்படுகிற ஒரு அணியறது இருக்குல்ல, அதை வந்து மடித்து கட்டினா கூட இந்த முட்டிக்கு கீழே இருக்கணும், உட்காரும்போது ஒழுங்காக உட்காரணும் அப்படின்னு ஆண் எத்தனை பேர் இருக்கான். அது என்ன பண்ணுதுன்னா குழந்தைகளுக்கு அப்படி தான். அப்போ இப்படி தானே ஒருத்தன் வருவான். அந்த ஒப்பீனியன் தான் குழந்தைங்களுக்கு. நீங்கள் இப்போ நான் சொல்கிறது வந்து ட்ரெஸ் கோடு வந்து இதுலன்னு நினைக்க வேண்டாம். கோட் சூட் போட்டாலும் அப்படி தான் இருக்கான். அதாவது பெரியவங்க வருவாங்க, கால் மேலே கால் போட்டு உட்காந்துருப்பான், ஆனால் கோட் சூட்லாம் போட்டிருப்பான். என்ன படிச்சிருக்கான், பண்பு இல்லை, எங்கள் அப்பா அப்படி தான் இருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நாளைக்கு வரப்போகிறவர் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்குது. இந்த இது வந்து ரொம்ப ஒரு நுட்பமான பகுதி. இப்போ நம்ம இதை சொல்லும்போது இப்படி இல்லாமல் குழந்தைங்க யோசிக்கும் அப்படின்னு தோணும். ஆனால் இன்றைக்கி திருமணம் செய்ய மாட்டேன்னு சொல்கிற குழந்தைகள்கிட்ட போய் பேசி பார்த்தா அவங்களுக்கு பின்னாடி இந்த நுட்பங்கள் இருக்கிறது புரியும். சார் நீங்கள் சொன்னது போலவே இந்த ஜென்ரேஷன் வந்து எதற்காக திருமணம் வேண்டான்னு சொல்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்குல்ல சார். ஒன்று, அவங்க வந்து பொதுவாக கேள்விப்படுற பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்கா, இல்லை வந்து அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பயமா, இல்லை அப்படின்னா இல்லை நான் வந்து இல்லை இந்த பிரச்சனைகளை பார்க்கறதுனால அவங்களுக்குள்ளே ஏற்படுகிற பயம். அதுவும் இல்லை அப்படின்னா நம்பிக்கையா சார், எனக்கு யாருமே வேண்டாம், தனியாக நான் வாழ்ந்து காட்டிடும் அப்படின்ற நம்பிக்கை இல்லை. ஃபஸ்ட்டு பயம். இந்த பயத்தை வெல்றதுக்கு ஃபினான்ஸ் கையில் இருக்குது, படிப்பு இருக்குது, வேலை இருக்குது, பார்த்துக்கலாம். ஏன்னா அது தெரியாது ஃப்யூச்சரில் என்ன வேணா இருக்கலாம். நாளைக்கு வேலையை விட்டு தூக்கிட்டா அப்போ உடனே கல்யாணம் பண்ணிக்கிறதா? அப்படி இல்லை. இப்போதைக்கு வேலை இருக்குது, படிப்பு இருக்குது, கொஞ்சம் பேங்க்கில் பணம் இருக்குது, நம்ம ஏன் போய் இதில் விழுந்துட்டு. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக சில கதைகளும் உண்டு. நல்லா இருக்கிற பெண் திருமணம் செஞ்சு மருந்து எடுத்து ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் போய் சேர்க்குற லெவலுக்கு போயிடுது. இப்போ இதையும் இவங்க கேள்விப்படுறாங்கல்ல, இவங்க பேரலாக இருக்கிறவங்க இந்த குழந்தைகளோட. இப்போ இவங்க 23 வயசுனா 23 வயசில் இருக்கிற அவங்க சொல்கிறப்ப அதுவும் யோசிப்பாங்கல்ல, ஓ அப்போ உன் கல்யாணம் இப்படி ஆகிடுச்சா, அப்போ எனக்கு அப்படின்றது இருக்கும் ஒரு பயம். அதனால் பேரண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து கொஞ்சம் நம்மளை வந்து 2 குழந்தைங்க கவனிச்சிட்ருக்காங்கன்ற அந்த இடத்துக்கு வரணும். வார்த்தைகளில் சரியான வார்த்தைகள் பேசுகிறதுல, பொறுப்பாக நடந்துக்கிறதுல வரல அப்படின்னா இந்த குழந்தைகள் எய்தர் திருமணத்துக்கு தயாராகாது அல்லது திருமணத்தில் இதே மாதிரி ரிப்ளிகா பண்ணும். ஆண் குழந்தை, பெண் குழந்தை வந்து ஒரு பயத்தோடவே ஆனப்பாங்க. ஐயோ எங்கள் அப்பா மாதிரி இருந்துடக்கூடாதுன்னு நினச்சேன் சார், அப்படியே இருக்கார் சார். இந்த திருமண வாழ்க்கை ஃபுல்லாக பயமாகவே இருக்கும். இல்லை இந்த லைன் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய கேள்விப்படுறேன். எங்கிட்ட பேசும்போது எங்கள் அப்பா மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன் சார், அப்படியே இருக்கார் சார், போச்சே என் வாழ்க்கை போச்சேன்னு நினச்சேன் சார் அப்படின்றதெல்லாம் வருது சார். இப்போ இந்த 2 ஜென்ரேஷனுக்கும் பார்க்கும்போது சார், போன ஜென்ரேஷன் வந்து திருமண வாழ்க்கை அது வந்து வாழ்க்கையே திருமணம் தான் சொல்கிறது இருக்காங்க. இந்த ஜென்ரேஷன் வந்து திருமணம் வந்து ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் தான், வாழ்க்கையோட ஒரு பகுதி தான், அது வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா தனியாக வாழலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மெச்சூரிட்டி லெவல் வந்து தவிர்க்க முடியாத காரணங்களால் திருமணத்துக்கு பாய் சொல்லும்போது கரெக்ட். ஆனால் திருமணமே தேவையில்லை அப்படின்ற அளவுக்கு அந்த மெச்சூரிட்டி போகும்போது அந்த பேர்டன் எங்கேருந்து வரும் தான் கேட்குறேன். ஆப்வியஸாக பேரண்ட்ஸ் தான் சார். நான் இப்போ ரிவர்ஸில் சொல்கிறேன். உங்களை சுற்றி ஒரு 100 கப்புள் இருக்காங்க. 100 கப்புள்ஸ் 100 பேருமே எக்ஸலண்ட்டான வாழ்க்கையை வாழறத பார்க்குறீங்க. உங்களுக்கு என்ன தோணும்? ரொம்ப இயல்பாக நமக்கு ஒரு கல்யாணம் நடக்கும். நான் வந்து இவங்களை பார்த்து கல்யாணம் இல்லை, உங்களுக்கு ஒரு கல்யாணத்தை பற்றிய ஒப்பீனியன் வந்து கெடாமல் இருக்கும் அல்லது செழிப்பாக இருக்கும்.
இப்போ நீங்கள் ஒரு 100 கப்பல்ஸை பார்க்குறீங்க, அதில் ஒரு 50-50 இருக்குது. அப்போ கூட நீங்கள் பண்ணிவிடுவேன், வர்றது நல்லா வந்துடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை. ஆனால் ஒரு 70-30 பார்க்குறீங்க, 70 ரொம்ப மோசமாக இருக்குது. 30 தான்னா தெரியலையே, எனக்கு வர்றவன் இப்படி வந்துட்டா, இந்த குழப்பம் வந்து எனக்கு வர்ற பொண்ணு இப்படி வந்துட்டா அப்படின்னா ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அப்போ ஒரு பெண் திருமணம் செய்த மறுக்கும் பொழுது இந்த சுற்றி இருக்கிற அந்த அனுபவத்தில் 70%ஓ 80%ஓ ஒஸ்ட்டு நடந்திருக்குன்றது யதார்த்தம். இந்த காரணம் ஆணுக்கும் பொருந்தும், இந்த ரெண்டு பேத்துக்கும். இதுதான் இந்த எபிசோடில் நம்ம பார்த்தது. ஸோ இதில் வந்து புக்ஸ் எதனா ரெஃபர் பண்ணுறேன். எண்ணங்கள் MS உதயமூர்த்தி படித்தே ஆகணும், பேரண்ட்ஸ் படிக்கணும். ஆமாம், ரொம்ப பேசிக்கான புக்கு. நான் வந்து சின்ன வயசில் படித்தப்போ ரொம்ப பிரம்மாண்டமாக எனக்கு தெரிஞ்சது அது. இப்போவும் அது வந்து நுட்பமாக படித்தா பிரம்மாண்டமான விஷயம். ஆனால் ரொம்ப படிக்கும்போது நமக்கு இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தானேன்ற மாதிரி இருக்கும். ஆனால் அங்கே தான் தப்பு பண்ணுவோம். தெரிஞ்சிருக்கும், பட் ஃபாலோ பண்ண என்னுடைய அனைத்து விடயங்களுக்கும் நானே பொறுப்புன்னு சொல்லக்கூடிய மனநிலை இன்றைக்கி எத்தனை பேர்ட்டு இருக்குது. ஆனால் அதில் வரும், உன்னுடைய எண்ணங்கள் தான் உனக்கான இன்றைய அத்தனை ஆக்ஷன்ஸுக்கும். நீங்கள் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க, நான் இங்கே உட்காந்துருக்கேன், நம்ம பேசுகிறோம், நம்மளை ஷூட்டிங் யாரோ ஒருத்தர் செய்கிறார், எல்லாவற்றிற்கும் பின்னால் ஒரு எண்ணம் இருக்குது. அந்த எண்ணம் தான் இவ்வளவுத்தையும் நடத்துது. அப்போ அந்த எண்ணம் இது சரியாக வருது, என்னுடைய எண்ணம் பொறுப்பு. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, என்னுடைய எண்ணத்தில் நான் எதுவும் மாற்றிக்கணும். அந்த இடத்துக்கு யார் வரா? இப்போ எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்களே, அது எண்ணம் போல் வாழ்க்கைன்றதை நம்ம கொஞ்சம் மேம்போக்காக எடுத்துட்டோமோன்னு எனக்கு தோணுது. நான் சொல்கிறது, காலையில் எழுந்து இரவு படுக்கிற வரை உங்கள்கிட்ட வர்ற அத்தனை எண்ணங்களும் அடுத்த 10 வருடத்தில் அதனுடைய இம்பேக்ட் ஹெவியாக இருக்கும். இப்போ இன்றைக்கி காலையில் எழுந்திரிக்கிறீங்க, ஏதோ ஒரு டிவியில் என்னமோ ஒரு செய்தி பார்க்குறீங்க, மனுஷங்களை நம்பவே கூடாதியா அப்படின்றீங்க. 10 வருஷம் கழித்து நீங்கள் மனிதர்களை நம்பாத மனிதராக தான் சுற்றிட்டு இருப்பீங்க. ஒரு எண்ணத்தினுடைய பாதிப்பு. நீங்கள் வந்து அந்த டிவி நிகழ்ச்சியை பார்க்கும்போது சிலவங்களை இப்படி இருப்பாங்க, மனிதர்களை நம்புறதுக்கு முன்னாடி அந்த சிலவங்களாக இவங்க இருந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கணும். அப்படின்னு நினச்சிங்கன்னா மனிதர்களை நம்புவீங்க. ஒரு எண்ணம். அதனால் ஒரே ஒரு எண்ணம் போதும், வாழ்க்கையை வந்து சீரழிக்கவும் அது போதும், செழுமையாக மாற்றவும் அது போதும். அந்த எண்ணம் போல தான் வாழ்க்கை. ரைட் சார், நிச்சயமாக உங்களோட கருத்துக்கள் எல்லாமே வந்து பேரண்ட்ஸ்க்கும் ஒரு பெரிய விழிப்புணர்வாக இருக்கும், பார்க்கக்கூடிய இந்த ஜென்ரேஷன் பசங்களுக்கும் ஒரு பெரிய விழிப்புணர்வு இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறோம் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி, தேங்க்யூ. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.